உலகத்துல எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனா, ஒரு கண்ல ஒரு பேரழகையும், ஒரு கண்ல ஒரு பெரிய அபாயத்தையும் பார்த்துக்கிட்டு வர ஒரு இடம் இருக்கும் அப்டின்னா, அது இமாச்சல் பிரதேச ரோடா தான் இருக்கும். இமயமலைக்கு போற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மோசமான ரோடு. நான் அந்த மணாலி டூ ரோத்தான் பஸ் போயிட்டு, எப்படா சண்டிகர் போவோம், இனிமேல் லைஃப்ல இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்டின்னு ஒரு சபதம் எடுத்துட்டு வந்த இடம் அப்டின்னா, அந்த இடம் தான். பேரழகும் அங்க தான் இருக்கும், பேரபாயமும் அங்க தான் இருக்கும். அவ்ளோ மோசமான ரோடு. ஆ, அந்த இடத்துல தான் இப்ப வெற்றி துரைசாமி அவர் வந்து காணாம போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த படைப்பாளி. அவரோட படைப்பின் மூலமா பிற்பட்ட சமூகத்தில இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வியல, அவங்களோட வறுமைய வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. என்ன ஒரு சோகம்னா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த பையன் வந்து ஒரு வடநாட்டுக்கு போயிருப்பான். அவன் இருக்கானா, இல்லையான்னே தெரியாம அவங்க குடும்பம் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி அவருடைய ரியல் லைஃப்லயும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லோருடைய விருப்பமும் என்னன்னா